ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் காமிக்கிற அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா, மீன் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீனாக இருக்கும். இது மத்தி மீன், அதாவது சால மீனுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து சார்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவில் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. பட் வந்து யூஎஸ்ல இது ஃப்ரெஷ்ஷாக வந்து ரொம்ப அபூர்வமாக தான் கிடைக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் வந்து நம்மளுக்கு வந்து கேண்ட், அதாவது சின்ன சின்ன டின்ஸ்ல கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை வாங்கி எப்படி நம்ம வந்து இன்னைக்கு மீன் குழம்பு பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேண்ட் சார்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்கோவில் கிடைக்கிறது. ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6 டின்ஸ் இருக்கும். இதில் நம்ம வந்து ஒரு கேன் வச்சு நம்ம தாராளமாக ஒருத்தர் சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்டின்ஸ் இன் வெர்ஜின் ஆலிவ் ஆயில் அது வாங்கியிருக்கோம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து சார்டின்ஸ் இன் இது வாட்டர்ல கூட இருக்கும் உங்களுக்கு. பட் ஆலிவ் ஆயில்ன்றது அதோட ஃபிளேவர் அண்ட் அதோட டெக்ஸ்சர் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் நம்மளுக்கு. இந்த ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்களே, இதுல வந்து கொஞ்சம் சால்ட்டுமே இருக்கும். அப்ப நம்ம குக் பண்ணும் போது டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வைல்டு காட்டு தான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஃபார்ம் ரைஸ்டு கிடையாது, ஹெல்தியானதும் கூட தான். இப்போ நம்ம ஒரு டின் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 4 பீசஸ் இருக்கும். இதுல போன்ஸ் இருக்கும், பட் நம்ம அதை அப்படியே சாப்பிடலாம். இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சார்டின்ஸ் இன் ஆலிவ் ஆயில் தான் வச்சிருக்கோம். ஸோ அதுலயே ஆயில் இருக்கும், அந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் தாளிக்கும் போது அந்த எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, பயங்கரமா வீடு ஃபுல்லா ஸ்மெல் வரும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் ஓகேன்னா நீங்க இந்த எண்ணெயை ஊத்தி கூட நீங்க தாளிச்சுக்கலாம். பட் அகைன் அது வந்து ஆலிவ் ஆயில்ன்றதுனால ரொம்ப ஹீட் ஆக வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சமா நம்மளோட குக்கிங் ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதுல வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். சார்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் ரிச்சான ஒரு ஃபிஷ். இதில் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய, அதாவது பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி குட் கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி பண்ணுற மாதிரியான நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி போனுக்கு நல்லது, மசிலுக்கு நல்லது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபிஷ் சாப்பிடுவீங்கன்னா இந்த ஃபிஷ் நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை போட்டுப்போம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு அது ஒரு 3 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா நான் வந்து பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ அதனால அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட முழு பச்சை மிளகா இருக்குன்னா 2-3 கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஜென்ரலா வந்து இந்த சின்ன சின்ன மீன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியும் கூடன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லா டேஸ்டியாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஃபிஷ் குழம்பும் வந்து இது கேண்டு ஃபிஷ்ஷா இருந்தாலுமே இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க காஸ்கோ போறீங்க, இது வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வாங்குங்க. இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிப்போம். ஸோ நம்ம கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றிருக்கோம், அதனால வந்து நம்ம இது கருகாம அப்படியே வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அந்த சார்டின்லையுமே நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்களா, அதில் கொஞ்சம் உப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காயமும் போட்டுப்போம். அடுத்ததா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த டின்ல இருக்கிற ஆலிவ் ஆயில் அது இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இது வந்து அப்படியே ஆயில்ல போட்டோன்னு பயங்கரமா ஸ்மெல் வருமானு கேட்டா ரொம்பலாம் ஸ்மெல் இல்லை. இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மெல்ல இருக்காது வீடு ஃபுல்லா. பட் நீங்க தாளிக்கும் போதுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும். இல்ல எனக்கு இந்த டின்ல இருக்கிற ஆயிலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே நீங்க ஆயில தூக்கி போட்டுட்டு வெறும் ஃபிஷ்ஷை கூட நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆயில் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியா வேணும் அப்படின்னா. பட் வந்து இந்த ஆயில் சேஃப் தான் நம்ம யூஸ் பண்றதுக்கு, ஏன்னா இது ஆலிவ் ஆயில், அதுவும் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில்ன்றதுனால ஹெல்த்துக்குமே அது சேஃப் ஆனது தான். இப்போ இந்த ஆயில் போட்டு கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும்.
அடுத்தது நம்ம மசாலாலாம் சேர்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். நான் ஏன் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன்னா நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால நான் அது கம்மி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். அடுத்து வந்து கொஞ்சமா திரும்ப உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்க போறோம். இப்போ நம்ம வந்து ஒரு டின்னு தான் எடுத்திருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு ஆளுக்கு தாராளமா போதும். ஈவன் ஒரே ஆள் வந்து 2 வேளைக்கு கூட சாப்பிட்ற அளவுக்கு தான் குவான்டிட்டி வரும். அதனால இந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இருக்கு இல்லையா, அதை நல்லா கரைச்சிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற அந்த டின்டு சார்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அது குக் பண்ணது, அது நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அகைன் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு பயங்கரமா கொதிக்க விட்டோம் அப்படின்னா அது வந்து கரைஞ்சிரும். ஸோ அதனால இந்த ஸ்டேஜ்லயே உங்களுக்கு குழம்புல நல்லா கொதிக்க விட்டு அதுல இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிட்ட பிறகு நம்ம அந்த டின்டு சார்டின்ஸை இதுல சேர்த்துக்கலாம். இதுல வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முள் இருக்கும், பட் அது வந்து நம்ம தனியா எடுக்க முடியாது. அப்படியே நம்ம சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், தொண்டையில எல்லாம் குத்திடாது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 4 பீசஸ் இருக்கும். இது போட்டுட்டு லோ ஃப்ளேமுக்கு வச்சிருங்க. வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை திரும்ப கொதிக்க விடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷில் அந்த குழம்போட இதெல்லாம் சாரணும் இல்லையா, ஸோ அதனால வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் அப்படியே வத்தி இருக்கும். அந்த குழம்பு மீன்லேயும் குழம்பு நல்லா சேர்ந்துருக்கும். நல்லா டேஸ்டியான நம்மளோட மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாதம் வச்சு இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் சொல்லவே தேவையில்லை, நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. யூஎஸ்லேயுமே இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஆப்ஷனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவும் மாமிஸ் லவ் கிச்சனோட இணைஞ்சே இருங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.